எதுக்காண்டி அம்மா பார்க்க வந்திருக்கீங்க? வணக்கங்க. நான் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வர்றேங்க. 3 வருஷமாக வர்றோம். என் மகன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டான். ரொம்ப நொந்து போய் அம்மாட்ட வந்தோம். ஆத்தர் சித்தர் லட்சுமி அம்மாவை தேடி வந்தோம். இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். இறந்துடலான்னு கூட ஒரு முடிவு எடுத்தேன். என் அம்மா வந்து எங்களை காப்பாற்றி என் பேத்தியும் படிக்க வச்சு என் பிள்ளைக்கும் ஒரு ஆதரவாக எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க. நல்லபடியாக எங்களை பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்தால் ஊச வைக்கிறாங்க. தாயின் மேலே என் தாய் தகப்பனுக்கு மேலே என் அம்மா பார்த்துக்கிறாங்க. அங்கே நிறைய பேர்த்து நான் கூட்டிகிட்டு வந்தேன். என் தம்பி கூப்பிட்டு என் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் நிறைய கூப்பிட்டு வந்தேன். அவங்களும் பயன்படுத்தி எங்கள் அம்மானால் நல்லா நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். என் பேத்தி கோயம்புத்தூர் படிக்கிறது, கலெக்டருக்கு அம்மா தான் படிக்க வைக்கிறாங்க. நல்ல நிலைமை மார்க்கில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க வைப்பேனாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் வாங்க வச்சாங்க. நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறோம். அம்மாவை தேடி எந்த குறையும் இல்லை. எங்கள் சாப்பாட்டுக்கோ போக்குவரத்துக்கோ எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேங்களே, தாய்க்கு மேலான என் தகப்பனுக்கு மேலான என் இறைவனோடைய சம்மதமாக அம்மா எங்களை நல்லா காப்பாற்றுறாங்க. நல்ல முறையாக இருந்தங்காட்டிக்க வருஷத்தில் நான் 3 தடவை வர்றேன். எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போது அம்மா உங்களோட லைஃப்பில் எந்த மாதிரி இருக்காங்க? ரொம்ப வருஷமாக கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், பில்டிங் கான்ட்ராக்ட் வேலைங்க. அப்புறம் எங்கெங்கேயோ கோயில் போய் பார்த்தோங்க, ஒன்றுமே ஒத்து வரலைங்க. அப்புறம் செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இப்போ ஃபேமிலியோடு இது பண்ணோங்க. நாங்கள் அப்புறம் அக்கா தான் இருந்துட்டு ராமேஸ்வரம் போகலாம், அம்மாவை போய் பார்த்துட்டு வரலான்னு அக்கா சொன்னாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து வேலை நிறைய அமைஞ்சது. அப்புறம் நாங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துட்டுமே எங்களுக்கு மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. செல்வாக்க உட்காந்துருக்கோம். நன்றிண்ணா. அக்கா, நீங்கள் என்ன வேண்டுதலுக்காண்டி அம்மாவை பார்க்க வந்திருக்கீங்க? அக்கா, எனக்கு அப்பா அம்மா இருந்து, அக்கா தங்கச்சிங்க இருந்து, சொந்தம் வந்தோம், எல்லோரும் இருந்தும் அனாதியாக தான் வந்தோம். நாங்கள் இங்கே அம்மாவை தேடி வந்தோம். அம்மா வந்து எங்களுக்கு வந்து ஒரு தாயும் போல் எங்களை அணவச்சு என் குழந்தைங்கள 2 பேர்த்தையும் நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன், நான் பார்த்துக்கிறேன், அது என்னுடைய பிள்ளைங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. செத்து போயிடலான்னு சொல்லி சாகிறதுக்கு கூட நான் சூசைடெல்லாம் அட்டன் பண்ணினேன். அதையெல்லாம் அம்மா சொன்னாங்க, இனிமேல் நீ அந்த மாதிரி பண்ணாத, நான் இருக்கேன், நீ தைரியமாக போயிட்டு வா, எந்த காரியத்தையும் நான் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க அம்மா. எங்களுக்கு இந்த வாழ்க்கை எங்களுக்கு போதும், நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பத்தில் நாங்கள் 4 பேரும் நல்ல ஒத்துமையோடு இருக்கிறோம். என் பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், ஆனால் இப்போ சொன்ன பேச்சு கேட்டு நல்லா இருக்கான். எங்களுக்கு அந்த இது போதும். அம்மாவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றைக்கும் இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும். நன்றிம்மா. நன்றி.